தமிழகம் முழுவதும் போகி பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பழைய பொருட்களை எரித்ததால் சாலைகள் புகைமண்டலமாக காட்சியளித்தன. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப பொங்கலுக்கு முந்தைய நாள் தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. பொங்கலுக்காக வீட்டை சுத்தம் செய்யும் போது வீட்டில் இருக்கும் தேவையற்ற பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது காலம் காலமாக இருந்து வரும் வழக்கம். அதன்படி தமிழகமெங்கும் போகி பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் வீடுகள், கடைகள் முன்பாக பயனற்ற பொருட்களை எரித்தும் மேளமடித்தும் போகியை கொண்டாடினர். பிளாஸ்டிக், ரப்பர் போன்ற பொருட்கள் எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியதை அடுத்து பலரும் பழைய பாய், துணிகளை எரித்து அதிகாலையிலேயே போகி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். பொருட்கள் எரிக்கப்பட்டதால் சென்னை நகர்ப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகினர். விமானங்கள் தரையிறங்குவதில் சற்று தாமதமானது. இதேபோல தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் சிறுவர்கள் மேளதாளங்களை அடித்து போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரியிலும் போகி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது.